தகடூர் காட்டில் தலைமுறைகளாக மூடப்பட்டிருக்கும் சிவன் கோவில். ஜென்மமாக அதை திறக்க விடாமல் தடுக்கும் சென்னியின் ஆன்மா. தங்கையின் மருத்துவ செலவிற்காக அந்த கோவிலின் லிங்கத்தை திருட வரும் சரணும் பாண்டியும். கோவிலை சுற்றி காவல் நிற்கும் சென்னி யார்? மூடி கிடக்கும் கோவிலின் மர்மம் என்ன? ஒரு அமானுஷ்ய காட்டுப் பயணம். சரண் 28 வயது இளைஞன். வறுமையும் வேலை இல்லாமையும் சேர்ந்து அவனையும் அவன் நண்பனையும் திருடர்களாக மாற்றியிருந்தது. அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து உடல் நலம் சரியில்லாத அவன் தங்கைக்கு சிகிச்சை அளித்து வந்தான். ஒரு நாள் சரணின் மிகவும் நெருங்கிய நண்பனான பாண்டி அவனிடம் ஒரு வேலை இருப்பதாக கூறினான். சரண், ஒரு வேலை வந்திருக்கு, இத செஞ்சா தங்கச்சியுடைய ஆபரேஷனுக்கான பணம் கண்டிப்பா கிடைக்கும்டா. என்ன வேலைடா சொல்லு என்று ஆர்வமாக கேட்டான் சரண். நம்ம மூர்த்தி அண்ணா இருக்காருல்ல, அவரை வெளிநாட்டு ஆளு ஒருத்தர் சந்திச்சு ஒரு பெரிய வேலையா கொடுத்திருக்காரு. அந்த வேலைய நமக்கு கொடுக்க சொல்லி கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். ஆனா ரொம்ப ரிஸ்கான வேலைடா. எந்த வேலையா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா பாண்டி. இப்போதைக்கு தங்கச்சியோடைய ஆபரேஷனுக்கு பணம் வேணும். அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு அவளை எவ்வளவு தூரம் வளர்த்துட்டேன். இந்த ஆபரேஷன் மட்டும் பண்ணிட்டேனா அவளோட உயிருக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. சரிடா, அதை தெரிஞ்சுதானே இந்த வேலையை நமக்கு கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, விஷயத்துக்கு வர்ற. தகடூர் காட்டை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப தெரியலைனாலும் மேலோட்டமா கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு அழகு இருக்கோ அந்த அளவு ஆபத்தும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா சரண், ஆபத்தான இடம்தான். அந்த ஆபத்தான இடத்துலதான் ஒரு அதிசயமும் இருக்கு. அதிசயமா? என்னடா சொல்ற? என்ன அதிசயம் அந்த காட்டுல இருக்கு? ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில், அங்க இருக்கிற சிவலிங்கம். அவன் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தான். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலை பத்தி எழுதின ஒரு ஓலைச்சுவடி வெளிநாட்டுக்காரங்கிட்ட கிடைச்சிருக்கு. அதுல அந்த சிவலிங்கம் ஒரு அற்புதமான கல்லால செய்யப்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு. அதனால மூர்த்தி அண்ணனை பார்த்து இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்கான். அது அவனுக்கு வேணுமாமா. இது பெரிய தப்பா தெரியுது. நம்ம ஏதோ வயிற்று பொழப்புக்காக சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பயமா இருக்குடா. நம்மள நம்பி தங்கச்சி வேற இருக்கா. தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணணும், பணம் வேணும் இல்ல, அதுக்காகத்தான் இதுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன் சரண். அந்த காட்டை பத்தி சொன்ன உடனே நிறைய பேர் இந்த வேலையிலிருந்து பின்வாங்கிட்டாங்க. ஆனா என்னால முடியலடா. உயிரை பத்தி கூட கவலைப்படாம இத நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு வந்திருக்க. பாண்டியின் வார்த்தைகளை கேட்ட சரண் கட்டி பிடித்து அழத் தொடங்கினான். டேய், இப்ப எதுக்கு அழற? அவ எனக்கும் தங்கச்சி தான்டா. எனக்கு உங்களை விட்டா வேற யாருடா இருக்காங்க? இன்னும் 3 மாசத்துல தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம அந்த லிங்கத்தை எடுத்து மூர்த்தி அண்ணங்கிட்ட ஒப்படைக்கணும். பணத்தை வாங்குறோம், புரியுதா? அந்த காட்டுல குறிப்பிட்ட பகுதியை சுற்றி நிறைய மர்மங்கள் இருக்கிறதுங்கிறதுனால மனுஷங்க யாரும் நடமாட மாட்டாங்க. அதனால நம்ம வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஆனா வைத்தியத்துக்கு பச்சை இலை பறிக்க வரவங்க மட்டும் காட்டுக்கு முன்பகுதியில மூலிகைகளை பறிச்சுட்டு போயிடுவாங்க. காட்டுடைய நடுப்பகுதிக்கு வரமாட்டாங்க. அந்த காட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சித்தர்கள் குடில். தங்கச்சிக்காகவாவது இத நல்லபடியா முடிக்கணும் பாண்டி. அநேகமா இதுதான் நம்ம கடைசி திருட்டா இருக்கணும் என்று பெருமூச்சு விட்டான் சரண். கண்டிப்பா தங்கச்சியுடைய ஆபரேஷனுக்கான பணம் மட்டும் கிடைச்சிட்டா போதுண்டா. இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் என்று பாண்டி கூறியதும் அதை ஆமோதித்து சரண் தலையசைத்தான். ஆயா ஆயா, வாயா பாண்டி, என்ன 2 பேரும் சோடியா வர்றீங்க? என்ன விஷயம்? ஆயா, தங்கச்சி ஒரு 15 நாளைக்கு நீதான் பத்திரமா பாத்துக்கணும். என்னடா சொல்ற பாண்டி, 15 நாளா? ஏன், நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? சரண் பேச ஆரம்பித்தான். ஆயா, தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணணும் இல்ல, அதுக்காக ஒரு வேலை வந்திருக்கு. நானும் பாண்டியும் அந்த வேலை விஷயமா வெளியூர் போறோம். வர்றதுக்கு அதிகபட்சமா ஒரு 15 நாள் ஆயிடும் ஆயா. அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பாப்பாவை பாத்துக்கோ ஆயா என்று மிகவும் வருத்தமான முகத்தோடு கூறினான் சரண். சரிங்கய்யா, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். எப்பவும் போல அவளை பாத்துக்கற. போற வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருங்க என்றாள் அந்த மூதாட்டி. சரணும் கையில் இருந்த பணத்தை அந்த மூதாட்டியிடம் கொடுத்தான். செலவுக்கு வச்சுக்கோ ஆயா, தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ என்றான். அதை வாங்கி கொண்ட அந்த மூதாட்டி அவர்கள் போகும் இடத்தின் ஆபத்து தெரியாமல் ஆசீர்வாதம் செய்தாள். அம்மோ, அண்ணனுங்க 2 பேரும் ஒரு வேலையா வெளியூர் போறோம். 2-3 வாரத்துக்குள்ள திரும்பி வந்துருவோம்.
வரும்போது உன்னுடைய ஆபரேஷனுக்கான பணத்தை கண்டிப்பா கொண்டுட்டு வருவேன், சரியா? நீ பத்திரமா ஆயாவோட இருக்கணும். நானும் பாண்டியண்ணனும் சீக்கிரமா உன்னை பார்க்க வந்துருவோம் என்று சரண் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அம்முவிற்கு கண்கள் குளமாய் கலங்கியது. அதை கண்ட பாண்டி, அச்சச்சோ அம்முக்குட்டி, இப்ப எது கலறீங்க? சீக்கிரமா 2 பேரும் திரும்பி வந்துடுவோம் என்று கூறி அம்முவை சமாதானம் செய்தான். நீங்க 2 பேரும் பேசாதீங்கண்ணா, எனக்கு ஆபரேஷன் சொன்னதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயும் போகாதீங்க பிளீஸ் அண்ணா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. எதுக்கு பயம்? ஐயனார் கணக்கா 2 அண்ணனுங்க இருக்கும்போது இந்த வேலைய சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுவோம். உனக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சதோ நம்ம 3 பேரும் சேர்ந்து, இல்ல இந்த ஆயாவையும் நம்மளோட கூட்டிட்டு போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அம்மாவுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் தலையை மட்டும் ஆட்டி சம்மதம் தெரிவித்தாள். சரணும் பாண்டியும் நம்பிக்கையோடு அவர்களது பயணத்தை தொடங்கினர். மூர்த்தியை சந்திக்க இருவரும் புறப்பட்டனர். இங்க பாருங்கடா 2 பேரும், அந்த சிவலிங்கத்தை என் கையில கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம். ஏற்கனவே எடுத்து தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கினவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டானுங்க. அதனால காரியத்தை முடிக்காம என்னால எந்த பணமும் கொடுக்க முடியாது. இந்த பயணத்துக்கு தேவையான பணத்தை வேணா இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. மத்தபடி காரியம் முடிஞ்சாதான் பணம், சரியா என்று மூர்த்தி கராராக கூறினான். சரிங்கண்ணா. எப்ப கிளம்புறீங்க? இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறோம் என்றான் பாண்டி. அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டா சொன்ன மாதிரி பணத்தை கண்டிப்பா கொடுத்துடுவீங்களா என்று சந்தேகமாக மூர்த்தியிடம் கேட்டான் சரண். மூர்த்தி, என்ன பாண்டி, உன் நண்பனுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல? அப்படியெல்லாம் இல்ல என்று அவசரமாக பதில் கூறினான் பாண்டி. சரண், என் தங்கச்சியோடைய ஆபரேஷனுக்காகத்தான் நான் இந்த வேலையை பண்ண ஒத்துக்கிட்டேன், அதனாலதான் என்று பாதியில் நிறுத்த மூர்த்தி, இங்க பாரு, நீ இந்த வேலையை சரியா முடிச்சிட்டா அந்த பணம் உனக்குதான், புரியுதா? இதுல எந்த மாற்றமும் இருக்காது. காரியத்தை முதல்ல முடிச்சிட்டு வர வழியை பாருங்க என்று கோபமாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். பாண்டி, எதுக்குடா அவர்கிட்ட போய் அப்படி கேட்ட? சரண், நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே பாண்டி. இவங்கள மாதிரியான பெரிய ஆளுங்கெல்லாம் நம்மள ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அவரு அப்படிப்பட்டவர் இல்ல, காசை கண்டிப்பா கொடுத்துருவாரு. நம்ம கிளம்புவதற்கான வேலையை பார்க்கலாம் என்று சரணை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் பாண்டி. அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டு புறப்பட்டனர் பாண்டியும் சரணும். பேருந்து பயணம் இனிதே முடிந்தது. அதோடு பொய்யை மாலையாக கோர்த்து தயார் நிலையில் வைத்திருந்தனர் இருவரும். தகடூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்னும் பெயர் படகை அன்போடு வரவேற்றது இருவரையும். யாருப்பா நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க என்னும் குரலோடு ஒரு முதியவர் அவர்களுக்கு பின்புறம் இருந்து சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். ஆமாங்கய்யா, நாங்க மெட்ராஸ்ல இருந்து வர்றோம். அப்படியா? என்ன ஜோலியா வந்திருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? இருவரும் ஒருவரையொருவர் மாறி மாறி பார்த்து கொண்டு பின்பு சரண் கூற ஆரம்பித்தான். அது ஐயா, இந்த ஊரு வைத்தியத்தை பத்தி கேள்விப்பட்டோம். எவ்வளவோ குணப்படுத்த முடியாத வியாதியா இருந்தாலும் குணப்படுத்தி விடுவாங்களாமே. அதான் என் தங்கச்சிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அத சரி பண்ணுவாங்களான்னு பார்த்து விசாரிச்சுட்டு போக வந்தோம். அப்படியா? தங்கச்சிக்கு என்னப்பா உடம்புக்கு? வயித்துல கட்டி ஐயா, அத சரி பண்ண ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லைங்க, அதான் இங்க என்று அவன் முடிப்பதற்குள் அந்த சைக்கிளில் வந்த முதியவர் அவரின் ஊரின் பெருமையையும் மருத்துவத்தின் பெருமையையும் அவர்களுக்கு கூற ஆரம்பித்தார். அதோடு அவர்களின் விசாரணை பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மருத்துவ முறைகளை பற்றியும் ஊரை பற்றியும் கூற ஆரம்பித்தார் அந்த பெரியவர். ஆமா, இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லைங்கய்யா. அப்போ எப்படி இந்த ஊர்ல தங்குவீங்க? வைத்தியரோட ஆசிரமத்துல தங்கிக்கலாம்னு வந்தங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாது போலயே, கொஞ்ச நாளா ஆசிரமத்துல வெளியாட்கள் யாரையும் தங்க வைக்கிறது இல்லையே. என்னங்க சொல்றீங்க? நாங்க அங்க தங்கிக்கலாம்னு தான் வந்தோமே. ஏன் ஐயா, ஏதாவது பிரச்சனையா? அந்த ஊரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கேட்டான் பாண்டி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, தங்கச்சியோட வைத்தியத்துக்காக வந்திருக்கீங்க, பார்க்க நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, அதனால சொல்றேன். இந்த ஊருக்கு வடக்கால ஒரு காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டுக்கு மைய பகுதியில பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்குன்னு எங்க ஐயா சின்ன வயசுல சொல்லி இருக்காரு. அந்த லிங்கம் 18 சித்தர்களால் பல வகை மூலிகைகளினாலும் அவர்களுடைய தவ சக்திகளினாலும் செய்யப்பட்டு வழிபட்டு இருந்த லிங்கம். அந்த காலத்துல நிறைய பேர் லிங்க திருமேனியில பூசப்பட்ட விபூதிய பிரசாதமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நோய்கள் தீர்ந்துட்டு இருந்துச்சு. என் அப்பாவுக்கு சின்ன வயசுல சரியா பேச்சு வரலைன்னு எங்க ஐயா அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போனதா சொன்னாரு.
ஐயா சின்ன வயசு இருக்கும் போதிலிருந்தே அந்த கோவில் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. ஆனா நானே ஒரு தடவை கூட அந்த கோவில பார்த்ததில்ல. அதே மாதிரி இந்த காட்டு பகுதியில இருக்கிற மூலிகைகளை எல்லாம் வச்சு செய்யற வைத்தியம் தீராத வியாதி எல்லாம் தீர்க்கிற அருமருந்து. அப்ப மக்கள் அந்த அளவுக்கு பேராசையா இல்ல, அதனால எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா யார் யாரோ இந்த ஊருக்குள்ள வராங்க, மர்மமா செத்து போறாங்க. அப்புறம்தான் தெரியுது அவங்க அந்த லிங்கத்தை எடுக்க வர்றாங்கன்னு. அதனாலதான் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து வைத்தியத்துக்காக வந்தாலும் இந்த ஊர்ல தங்க வைக்கிறது கிடையாது. ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்களா இருந்தா இங்க தங்க வைப்பாங்க. எல்லாமே குருஜியோடைய முடிவுதான். என்னமோ உங்களை பார்த்தா இந்த ஊர் பிள்ளைங்க மாதிரியே தெரியுறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க ஐயா. சரி, என் கூடவே வாங்க, நானே உங்களை வைத்தியருடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறேன். உங்க குருஜி எப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாங்களாங்க ஐயா? அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரி. அவர்கிட்ட போய் சொல்லி யாரும் ஏமாத்தவே முடியாது. வைத்தியத்தை தாண்டி அவர்கிட்ட தெய்வ சக்தி இருக்கு. அதனாலதான் இந்த ஊர்ல எல்லாரும் அவரை குருஜின்னு கூப்பிடுவோம். வர்றவங்கள பார்த்த உடனே என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அப்படித்தான் 2 மாசம் முன்னாடி ஒருத்தன் இந்த ஊருக்கு வந்தான், குருஜிய சந்திச்சான். அவனோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட குருஜி இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அதை கேட்காம ராவோடு ராவா காட்டுக்குள்ள போயிட்டான். நாங்களும் அவன் ஊரை விட்டு போயிட்டான்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு அவனுடைய சடலம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிடைச்சது. அப்பவே குருஜி அவனை ஊரை பார்த்து போக சொன்னாரு. கேட்காம அநியாயமா செத்து போயிட்டான். என்ன பண்றது, எல்லாம் விதி. அவரை யாரு கொண்டு இருப்பாங்க ஐயா? அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆனா அந்த காட்டுக்குள்ள ஒரு மோகினி இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க அந்த மோகினிய பாத்திருக்கீங்களா? இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? முதல்ல நீங்க இங்க தங்கணும்னா குருஜியுடைய அனுமதி கண்டிப்பா வேணும். அத பாருங்க. இதோ அதான் ஆசிரமம். உள்ள போங்க, குருஜி இருப்பாரு. உங்க தங்கச்சிக்கான வைத்தியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை வரும்போது உங்க தங்கச்சியையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாத்தையும் குருஜி சரி பண்ணிடுவாரு. அப்ப நான் வரட்டுமா என்று அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். சரணும் பாண்டியும் அந்த முதியவர் கூறியதையே யோசித்துக் கொண்டு ஆசிரமத்தின் நுழைவாயிலை ஆச்சரியமாக பார்த்தனர். மிக பெரிய ஆசிரமம். அங்கும் இங்கும் சீடர்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ஆசிரமத்தின் உள்ளே நிறைய செடி கொடிகள் காணப்பட்டது. பாண்டி, எப்படி இந்த குருஜியை சமாளிக்க போறோம்? பார்த்த உடனே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு போறாரே அந்த பெரியவரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்தலாம் சரண். உன்னுடைய பதட்டம் முகத்துல தெரியக்கூடாது. நம்பிக்கையோடு ஆசிரமத்துக்குள் அடியெடுத்து வைத்தனர் இருவரும். வரவேற்பு அறையில் இருந்த பெண்ணிடம் சென்ற சரணும் பாண்டியும், வணக்கம் மேடம், நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம், குருஜிய பாக்கணும். வந்ததும் குருஜிய கேக்குறீங்க? இங்க குருஜிய அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் பார்க்க முடியாதுங்க. நீங்க வைத்தியத்துக்காகத்தானே வந்திருக்கீங்க. சுவாமிநாதன் ஐயாவை பார்த்தாலே போதுமானது. யாருக்கு என்ன உடம்புக்கு? 2 பேர்ல யாருக்கு வைத்தியம் பார்க்கணும்? உங்களுடைய விவரத்தை எல்லாம் சொல்லுங்க. பாண்டி விவரங்களை எல்லாம் கூறினான். அப்போ நீங்க நோயாளிய கூட்டிட்டு வரலையா? இல்லைங்க மேடம், வைத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு தான் வந்தோம். சின்ன பொண்ணு இந்த மருந்தெல்லாம் சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு நாங்க வந்திருக்கோம். நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் பாப்பாவை கூட்டிட்டு வரோம் என்றான் பாண்டி. அப்படிங்களா? அப்பனா நீங்க விவரம் கேட்கணும்னா சுவாமிநாதன் ஐயா கிட்டதான் கேட்கணும். அவர் இப்ப ஊர்ல இல்ல, நாளை மறுநாள் வந்துருவாரு. அது வரைக்கும் நீங்க இங்க தங்க குருஜி கிட்ட அனுமதி வாங்கிக்கங்க. அப்பதான் நீங்க இங்க தங்க முடியும் என்றாள் அந்த வரவேற்பறை பெண். அப்படின்னா இப்ப நாங்க குருஜிய பாக்கலாங்களா? இப்ப ஆசிரமத்துல குருஜி இல்ல, மூலிகை பறிக்கிறதுக்காக காட்டு பகுதிக்கு போயிருக்காரு. வர சாயந்தரம் ஆயிடும். அவர் வந்ததும் பார்த்துட்டு கடைசி பஸ் 7 மணிக்கு இங்க இருக்கு. அப்படியே ஊருக்கு போயிடலாம். 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா சுவாமிநாதன் ஐயாவை பாக்கலாம். இல்லங்க, போயிட்டு வர முடியாது, ரொம்ப சிரமம். நாங்க இங்கேயே தங்கி இருந்துட்டு பாத்துட்டு போறோமே. நீங்க இங்க தங்கணும்னா குருஜியோட அனுமதி கண்டிப்பா வேணும். அது இல்லாம இங்க எங்கனால உங்களை தங்க வைக்க முடியாதுங்க. சரிங்க, நாங்க இங்க காத்திருந்து குருஜிய பாத்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி செஞ்சுக்கிறோம். சரி, அங்க இருக்கிற பெஞ்சில உட்காந்துக்கோங்க. மதியம் ஆசிரம மடப்பள்ளியில சாப்பாடு போடுவாங்க, அதை சாப்பிட்டுக்கலாம் என்று கூறிவிட்டு அவள் வேலையை பார்க்க தொடங்கி விட்டாள். பாண்டி, குருஜி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்ங்கிறத கண்டுபிடிச்சு இங்க தங்க கூடாதுன்னு சொல்லிட்டா என்னடா பண்றது? என்ன பண்றது, ராத்திரியோட ராத்திரியா காட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான். சரணும் சரி என்று ஆமோதித்தான்.
குருஜி வரும் வரையில் ஆசிரமத்தை இருவரும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். டே பாண்டி, எனக்கு என்னமோ அந்த குருஜி பத்தி கேட்டதுல இருந்து லேசா பயமா இருக்குடா. அவரு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? இந்த ஊர்க்காரங்க நம்மளுக்கு தர்ம அடி கொடுப்பாங்க. என்னடா இப்படி சொல்ற? பின்ன நம்ம இந்த ஊருக்கு திருட வந்திருக்கோம். முதல்ல அந்த காட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆசிரமத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கேட்டு விசாரிக்கணும். ஏன்னா இவங்க தான் அடிக்கடி அங்க மூலிகை பறிக்க போறாங்க. அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். வைத்தியத்துக்குன்னு வந்துட்டு அந்த காட்டை பத்தி அவங்க கிட்ட விசாரிச்சா சந்தேகம் வந்துடாதாடா? சந்தேகம் வராத மாதிரி விசாரிக்கணும். எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கூடவே இரு, அது போதும். இருவரும் மறுபடியும் அந்த ஆசிரமத்தை ஒரு சுற்று வந்தனர். அங்கு வேலை பார்க்கும் ஒரு வயதானவரிடம் பேச்சு கொடுத்தான் பாண்டி. வணக்கம் ஐயா, என் பேர் பாண்டி, இவன் என் நண்பன் சரண். நாங்க எங்க தங்கச்சியோட வைத்தியத்துக்காக இந்த ஊருக்கு வந்தோம். அப்படிங்களா தம்பி? வைத்தியர் சுவாமிநாதன் ஐயா ஊர்ல இல்லையே? ஆமாங்க ஐயா, நாங்க விசாரிச்சப்போ சொன்னாங்க வைத்தியர் வர 2 நாள் ஆகுமா. அதான் குருஜிய சந்திச்சு இங்க தங்கறதுக்கு அவர்கிட்ட அனுமதி வாங்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளா வெளியாட்கள் இங்க தங்க அனுமதி கொடுக்கறது இல்ல, நீங்க இருந்து பாத்துட்டே போங்க. சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, ஆமாங்க ஐயா, இங்க வைத்தியத்துக்கு தேவையான மூலிகை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வருவாங்க? அதுவாப்பா, இங்கிருந்து ஒரு 2 மைல் தூரம் போனா தகடூர் காடு இருக்கு. அந்த காட்டுல இருந்துதான் மூலிகை எல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க. அந்த காட்டுல எல்லா விதமான நோய்க்கு மூலிகை இருக்குன்னு சொல்றாங்க. அது சித்தர் குடில், சித்தர்கள் வாழும் பூமி. அதே சமயத்துல மர்மங்கள் நிறைந்த இடம். நீங்க அந்த காட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? இல்ல தம்பி, இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள ஆசிரமத்துல இருக்கிறவங்க தான், அதுவும் சில குறிப்பிட்ட நபர்கள் தான் மூலிகை பறிக்க குருஜி அனுப்புவாரு. அதுவும் காட்டு முன்பகுதியிலேயே பறிச்சுட்டு வந்துருவாங்க. நடுப்பகுதிக்கு இது வரைக்கும் யாரும் போனதே இல்ல. அப்படி சொல் பேச்சு கேட்காம போனவங்க உயிரோடு வந்ததில்ல. அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே வரவேற்பறை பின் அந்த முதியவரை கூப்பிட அவரும் வேலை இருப்பதாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். பாண்டி, இதுவரைக்கும் நம்ம இந்த ஊருக்கு வந்து கேட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆமாடா, காட்டுக்குள்ள முன்பகுதி வரைக்கும் தான் மூலிகை பறிக்க போறாங்க. நடுப்பகுதிக்கு யாருமே போறதில்ல. ஆனா நடுப்பகுதியில தான் அந்த சிவன் கோயில் இருக்கு. உள்ள எது மாதிரியான ஆபத்து இருக்குங்கிறத நம்மனால யூகிக்க கூட முடியல. எதுவா இருந்தாலும் போய் தான் ஆகணும். நீ சொல்றது சரிதான் பாண்டி, எதுவா இருந்தாலும் நம்ம போறது நிச்சயம். இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குருஜி கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. கண்டிப்பா அவர் நம்மள அந்த ஊர்ல இருக்க விட மாட்டாரு. அப்படி அவர் இந்த ஊரை விட்டு அனுப்பிட்டாருன்னா 7 மணிக்கு பஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஏறி பக்கத்து ஊர்ல இறங்கி காட்டுப்பாதைக்கு நடந்து போயிட வேண்டியதுதான். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரண். நம்ம எதுக்கு குருஜி வர வரைக்கும் காத்திருக்கணும்? இப்பவே கூட நம்ம போகலாம் இல்ல? நம்ம இங்க வைத்தியத்தை பத்தி விசாரிக்க வந்திருக்கோம். வைத்தியர் ஊர்ல இல்ல, குருஜிய பாக்க சொல்லிருக்காங்க. நம்ம பாக்காம இப்ப போனோம்னா நம்ம மேல சந்தேகம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஊரை பத்தியும் காட்டை பத்தியும் ஓரளவு தெரிஞ்சிட்டோம். குருஜியையும் பார்த்துட்டு அவரே நம்மள இங்க தங்க கூடாதுன்னு சொல்லிட்டா இந்த ஊரை விட்டு போற மாதிரி போயிட வேண்டியதுதான். நீ சொல்றதும் சரிதான் சரண், அப்படியே பண்ணிடலாம். சற்று களைப்பாக இருந்ததால் சரணும் பாண்டியும் அங்கு போடப்பட்டிருந்த பெஞ்சிலேயே உறங்கி போனார்கள். சார், குருஜி வந்துட்டாரு, உங்களை உள்ள கூப்பிட்டாரு, போய் பாருங்க என்றால் அந்த வரவேற்பறை பெண். நீங்க எங்களை பத்தி சொன்னீங்களா? இல்ல சார், குருஜி வந்த உடனேயே என்ன கூப்பிட்டு காலையில இருந்து 2 பேர் என்ன சந்திக்க காத்துட்டு இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுமான்னு சொன்னாரு என்றாள் அந்த பெண். நீங்க எங்களை பத்தி எதுவுமே சொல்லலையா? அப்போ எப்படி அவருக்கு நாங்க அவரை பார்க்க காத்துட்டு இருக்கிறது தெரியும்? சார், குருஜி எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி. அவர்கிட்ட அதீத சக்தி இருக்கு. உங்கள மாதிரி வரவங்களுக்கு தான் இதெல்லாம் புதுசு. நாங்க இந்த மாதிரி நிறைய அதிசயத்தை பார்த்திருக்கோம் என்றாள். நீங்க அவருக்காக காத்துட்டு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்றாள் அந்த பெண். இருவரும் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு குருஜியின் அறையை நோக்கி சென்றனர். தியானத்திலிருந்து கண் விழித்த குருஜி அமர சொல்லி கை காண்பித்தார். குருஜி, உடன்பிறப்புகள் நண்பராய் மாறியுள்ளீர். காவலர்கள் இருவரும் கள்வர்களாய் மாறியுள்ளீர். பிறவி எடுத்து சாபம் நீக்கி முக்தி கொடுக்க வந்துள்ளீர். கன்னி ஆன்மா கோபம் தணிக்க வந்துள்ளீர். எடுத்த பிறவியில் உடன் பிறந்தவளை காக்க வந்துள்ளீர். என் அப்பன் ஈசனை களவாட வந்துள்ளீர் என்று சிரித்தார் குருஜி.
பாண்டிக்கும் சரணுக்கும் ஒன்றும் புரியவில்லை. குருஜி, நீங்க என்ன பேசுறீங்க? என்னன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. புரியாது. புதிரான பிறவி எடுத்தவருக்கு ஒன்றும் புரியாது. அனுமதி கேட்டு வந்தாயோ? என் ஆசிரமத்தில் இடம் வேண்டுமோ? இல்லை, உங்கள் நோக்கம் வேறு. இங்கிருந்து செல்ல வேண்டும். செல்லுங்கள், இப்பொழுதே செல்லுங்கள். உங்களுக்காக ஒருத்தி காத்து கொண்டிருக்கிறாள். உங்கள் பயணத்தை துவங்குங்கள். குருஜி, நாங்க வந்தது எங்க தங்கச்சியோட வைத்தியத்துக்காக. அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. நீங்க சொல்ற எதுவுமே எங்களுக்கும் புரியல. மடையர்களா, நீங்கள் இருவரும் வந்த காரியம் நான் அறிவேன். செல்லுங்கள், உங்கள் காரியத்தை நீங்கள் துவங்குங்கள். நடந்ததும் நடப்பதும் நடக்க இருப்பதும் எல்லாம் அவன் செயல். உங்கள் பயணத்திற்கான பேருந்து இன்னும் சில மணி நேரத்தில் வந்துவிடும். செல்லுங்கள் என்று கூறிவிட்டு தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் குருஜி. குருஜி என்று சரண் குரல் கொடுக்க பாண்டி அவன் தோளை பற்ற இருவரும் அந்த இடத்தை விட்டு குழப்பத்தோடு வெளிவந்தனர். எதுக்குடா என்ன தடுத்த? நீ சொன்னது உண்மைதான் சரண். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்மள இங்கிருந்து போக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா பாண்டி, அவர் சொன்னது எல்லாத்தையும் நீ கவனிச்சியா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். ஆனா அந்த கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தியா? என் அப்பன் ஈசனை களவாட வந்துள்ளீர்னு. கொஞ்ச நேரத்துல நான் ஆடி போயிட்டேன். முகத்துல காமிச்சுக்கல. நானும் தாண்டா. அப்படின்னா அவருக்கு நம்ம இங்க இருக்கிற லிங்கத்தை திருட வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்கு. அதுல சந்தேகமே வேண்டாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்து நம்மள ஏன் போக சொன்னாரு? எனக்கும் அதான் புரியல. இதுல ஏதோ மர்மம் இருக்குடா. ஆமாடா பாண்டி, இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குடா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா அதை அப்படியே சொல்லு. சரண் குருஜி சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே கூற ஆரம்பித்தான். உடன்பிறப்புகள் இருவரும் நண்பராய் மாறியுள்ளீர். காவலர்கள் இருவரும் கள்வர்களாய் மாறியுள்ளீர். பிறவி எடுத்து சாபம் நீக்கி முக்தி கொடுக்க வந்துள்ளீர். கன்னி ஆன்மா கோபம் தணிக்க வந்துள்ளீர். எடுத்த பிறவியில் உடன் பிறந்தவளை காக்க வந்துள்ளீர். என் அப்பன் ஈசனை களவாட வந்துள்ளீர். மேல சொன்ன எதுவுமே எனக்கு புரியல. ஆனா கடைசியில சொன்ன வரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் நம்மள போக சொல்லி இருக்காருன்னா அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரண், யாருக்காகவும் நம்ம இந்த பயணத்தை கைவிடக்கூடாது. கண்டிப்பா அந்த லிங்கத்தை எடுத்துட்டு தான் இந்த ஊரை விட்டு போறோம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சுலபமா நடக்கும்னு தோணல. இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நம்ம தங்கச்சிக்காக இத செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா வெற்றிகரமா இந்த காரியத்தை முடிச்சு 2 பேரும் ஊர் திரும்புவோம்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று பாண்டி கூறிக்கொண்டிருக்கும் போதே பேருந்து அவர்கள் நின்றிருந்த இடத்தில் வந்து நின்றது. குருஜி, நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டேன். அந்த சின்ன பெண்ணையும் அவங்க பாட்டியையும் இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் என்றார் வைத்தியர் சுவாமிநாதன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல குருஜி. எதுக்கு அந்த 2 பேரையும் தேடி போய் கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு? குருஜி புன்னகைத்தார். சுவாமிநாதா, பத்திரனும் வீரனும் வந்தாச்சு. இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என்ன சொல்றீங்க குருஜி? வீரனும் பத்திரனும் வந்துட்டாங்களா? அப்போ ஓலைச்சுவடியில எழுதப்பட்டதெல்லாம் நடக்க போகுதா? அந்த எம்பெருமான் நம்ம ஊர் மக்களுக்கு காட்சி கொடுக்க போறாரா? எத்தனை தலைமுறையா மூடப்பட்டிருந்த கோவில் சென்னியோட ஆத்மாவுக்கும் முக்தி கிடைக்க போகுதா? எல்லாமே நல்லபடியா நடக்க போகுதில்ல குருஜி? பொறுமை சுவாமிநாதன், எல்லாம் நடக்கும். ஆனா சுலபமா இல்ல. சென்னி எல்லாத்தையும் சுலபமா நடக்க விட மாட்டா. அவங்க 2 பேரும் சித்தர் குடிலுக்கு தான் போயிருக்காங்க. சென்னிய சமாளிச்சு ஆலயத்தை திறந்து அவளோட ஆத்மாவிற்கும் முக்தி கொடுக்கணும். இதெல்லாம் சுலபத்துல நடக்காது. அவன் நடக்கவும் விட மாட்டா. அவங்க 2 பேராலையும் அவளுக்கு நடந்தது அநியாயம்னு நினைக்கிறா. அதுக்கு கண்டிப்பா பழியும் வாங்குவா. ஆனா அவங்க கையாலதான் அந்த ஆலயத்துடைய கதவு திறக்கப்பட்டு அந்த ஈசனை வழிபடுவோம்னு அவ சபதம் எடுத்திருக்கா. அதனால அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அவங்க 2 பேரையும் படாத பாடுபடுத்துவா. எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கோம்னு தெரியாம தவறான எண்ணத்தோடு இங்க வந்திருக்காங்க. அதையும் சென்னியே மாத்துவா. அப்ப குருஜி, இந்த சின்ன பொண்ணும் அந்த பாட்டியும்? அந்த பொண்ணு வீரனோட தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு வயித்துல கட்டி இருக்கு. அதுக்காகத்தான் அவன் இவ்ளோ பெரிய தப்பு செய்ய இங்க வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு நம்ம மூலிகை மருந்தால அந்த பிரச்சனையை குணப்படுத்த போறோம். அதுக்குதான் அந்த பொண்ண இங்க கூட்டிட்டு வர சொன்னேன் என்றார் குருஜி. அப்படின்னா அவங்க 2 பேரும் இங்க வரப்போறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா குருஜி என்று சுவாமிநாதன் கேட்டதற்கு குருஜி மௌனமாய் தியானத்தில் ஆழ்ந்தார்.
வணக்கங்கம்மா. வணக்கம் வைத்தியர் ஐயா. உங்களுக்கு எப்படி என் பேத்திய பத்தி தெரியும்? சடால்னு எங்கிருந்தோ வந்தீங்க, குருஜிய பத்தி சொன்னீங்க. உங்க பேத்தியுடைய உடம்பு அவரால தான் சரி பண்ண முடியும்னு சொன்னீங்க. என் பேத்தி வலியில துடிச்ச துடிப்ப பார்த்து பயந்து போயிட்டேன். அன்னைக்கு நீங்க வந்து மருந்து கொடுக்கலைன்னா அவ நிலைமை என்ன ஆயிருக்குமோ நினைக்கவே படபடன்னு வருது. இந்த நேரம் பார்த்து அவ அண்ணனுங்க வேற ஊர்ல இல்ல. கடவுளே உங்களை அனுப்பிச்சு வச்ச மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து உதவி பண்றீங்க. அதனாலதான் உங்க பேச்ச தட்ட முடியாம உங்களோட இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இன்னும் அவ அண்ணனுக்கு கூட நாங்க இந்த ஊருக்கு வந்த தகவலை சொல்லவே இல்ல. என் பேத்திக்கு முழுசா உடம்பு சரியாயிடும் இல்லையா? அதெல்லாம் சரி பண்ணிடலாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்க பேத்தியும் நல்லா படுத்து ஓய்விடுங்க. காலையில குருஜிய சந்திக்கலாம். உங்க பேத்திக்கான வைத்தியத்தை அவர் சொல்லுவாரு. சரிங்க ஐயா, நான் ஒரு போன் மட்டும் பண்ணிக்கவா? இவ அண்ணனுங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கானுங்க. அவனுங்களுக்கு ஒரு தகவல் சொல்லத்தான் பாப்பாவை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். பண்ணலாமா? ஆனா இப்போ ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. இது சின்ன ஊரு, சிக்னல் கிடைக்கிறது கஷ்டம். காலையில குருஜிய பாத்துட்டு அப்புறமா சொல்லிக்கோங்க. சரிங்க ஐயா. சரி, நீங்க நல்லா ஓய்வெடுங்க. எது வேணும்னாலும் நம்ம வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப நான் வரங்கம்மா என்று கை எடுத்து கும்பிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார் வைத்தியர் சுவாமிநாதன். சரணும் பாண்டியும் அவர்களின் திட்டப்படியே பக்கத்து ஊரில் இறங்கி காட்டுப்பாதையில் நடக்க தொடங்கினர். பாண்டி, இப்போதைக்கு நம்ம உள்ள போறது நல்லதுக்கு இல்ல. அதனால இங்கேயே ஒரு கூடாரம் அமைச்சு தங்கிக்கலாம். விடிய காலையில எழுந்து உள்ள போகலாம். சரி சரண். இருவரும் கூடாரம் அமைத்து அங்கே இரவு பொழுதை கழித்தனர். காலை மெல்ல பொழுது புலர்ந்தவுடன் அவர்களது பயணத்தை ஆரம்பித்தனர். சரண், இது ரொம்ப பெரிய காடு. அதனால 2 பேரும் எங்கேயும் வழி தவறி போகாம இருக்கணும். அதனால தண்ணியோ சாப்பாடோ எது தேவைனாலும் 2 பேரும் ஒன்னாவே போலாம். சரியா? சரிடா. வந்துட்டீங்களா காவல்காரங்களா? உங்களுக்காகத்தான் பல காலமா காத்திருக்கா இந்த சென்னி. வாங்க வாங்க, 2 பேரையும் இந்த காட்டுக்கு நான் வரவேற்கிறேன் என்று பயங்கரமாய் ஒரு சிரிப்பு சிரித்தாள் சென்னி. பாண்டி, யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குதுல்ல? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையேடா. உனக்கு கேட்கலையா? எனக்கு கேக்குதே, ஆனா கொஞ்சம் தூரமா. சரணை முறைத்து பார்த்த பாண்டி, டேய், அந்த பெரியவர் மோகினி அது இதுன்னு சொன்னாரே, அத நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கியா என்ன? டேய், அதெல்லாம் இல்லடா, உண்மையிலேயே எனக்கு கேக்குது. எனக்கு கேட்கலையே. சரி வா போலாம். அந்த நேரத்தில் யாரோ அந்த காட்டு பகுதிக்கு வருவது போல் தெரிந்தது. சரண், யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கல? ஆமா கேக்குது பாண்டி. இந்த நேரத்துல இந்த காட்டுக்கு யார் வர்றாங்க தெரியலையே. நம்ம ஓரமா ஒளிஞ்சிருந்து பாப்போம் யாருன்னு. இவங்க அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க போல, மூலிகை பறிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. சரி, நம்ம இப்படியே மறைஞ்சு இருப்போம். அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போவோம். இல்லன்னா காலடி சத்தம் கேட்டு யாரோ இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. சரி பாண்டி. சிறிது நேரத்தில் மூலிகை பறிக்க வந்தவர் திரும்பி செல்ல அவர்கள் இருவரும் காட்டுக்குள் நடக்க துவங்கினர். சரணுக்கும் பாண்டிக்கும் நடந்து நடந்து கால்கள் வலிக்க ஆரம்பித்தது. சரண், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? கண்ணு கென்ன தூரம் வரைக்கும் கோவிலையே காணோமேடா. எனக்கும் அதாண்டா ஒண்ணுமே புரியல. இந்த காடு நம்மள ரொம்ப குழப்புது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. அதனால நம்ம இப்பவே கூடாரம் அமைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுடா. நீ சொல்றதும் சரிதான் சரண். நேத்திக்கே சரியான குளிரு, தாங்கவே முடியல. விசித்திரமான காடா இருக்குடா. ஆமாம்டா என்று கூறிய பாண்டி கூடாரம் அமைக்க தேவையான பொருட்களை எடுத்தான். அவர்கள் இருவரும் கூடாரம் அமைத்துக் கொண்டிருக்கும் போதே பலமான காற்று வீசி கூடாரம் பறந்து சென்றது. பாண்டி, கூடாரம் பறக்குதுடா, பிடி என்று சரண் கத்த பாண்டி அதை பிடிக்க ஓடினான். பின்னாலேயே சரணும் ஓடி சென்று ஒரு வழியாக அந்த கூடாரத்தை பிடித்தனர். மூச்சு வாங்கிக் கொண்டே பாண்டி கூறினான், டேய், என்னடா இது, திடீர்னு இப்படி ஒரு காத்து, முடியவே இல்ல, மூச்சு வாங்குதுடா. ஆமாடா, பேய் காத்து அடிச்சிருச்சே கொஞ்ச நேரத்துல. சரண், என்னடா இது இப்படி இருட்டா இருக்கு? நம்ம கூடாரத்தை பிடிக்க ஓடி வரும்போது வெளிச்சமா தானே இருந்துச்சு, சட்டுன்னு எப்படி இவ்ளோ இருட்டாகும்? பாண்டி, எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஏதோ மர்மமான காடுதான் போல. சரி, டார்ச் லைட் இருக்குல்ல, அத வச்சு கூடாரம் போட்டுட்டு சாப்பிட்டு இங்கேயே படுப்போம். காலையில எழுந்து நடக்க ஆரம்பிப்போம். சரிடா என்று கூறிய சரண் அவனது பைகளை தேடினான்.
டே பாண்டி, கூடாரம் பிடிக்க ஓடி வரும்போது பேக் எல்லாம் அந்த இடத்திலேயே விட்டுட்டு வந்துட்டோம். என்னடா நீ? நான் தான் எடுக்க போனேன், நீ ஏன் பின்னாடி ஓடி வந்த? இல்லடா, அந்த நேரத்துல. சரி விடு, நீ வராம போயிருந்தா இந்த காட்டுல தனித்தனியா தான் மாட்டிட்டு இருந்திருப்போம். சாப்பாடு தானே, ஒரு நாள் பட்னியா படுத்தா எதுவும் ஆகாது. காலையில முதல் வேலையா போய் பேக் எடுக்கணும். அதுலதான் சாப்பாடு, தண்ணி, கயிறு, கத்தின்னு இந்த காட்டு பயணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இருந்துச்சு. அத போய் முதல்ல எடுக்கணும். சரி என்பது போல் தலையாட்டினான் சரண். இருவரும் கிடைத்த பொருட்களை வைத்து கூடாரம் அமைத்து அங்கேயே இரவு பொழுதை கழித்தனர். நாளைக்கு உங்க பைகளை எடுக்க போறீங்களா? அது அங்கு இருந்தாதானே என்று சொல்லி அந்த பேக்கை கையில் வைத்துக் கொண்டு பலமாக சிரித்தாள் சென்னி. காலை மென்ன பொழுது புலர அவர்கள் பேக் இருக்கும் இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அங்கு அவர்களின் பொருள் ஒன்று கூட இல்லாததை கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். சரண், நம்ம பேக்கை இங்கதானே விட்டுட்டு வந்தோம், இப்ப காணோமே, எங்கடா போயிருக்கும்? தெரியலையே பாண்டி, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. காட்டு மிருகங்கள் ஏதாவது சாப்பாடு இருக்கும்னு இழுத்துட்டு போயிருக்குண்டா. இருக்கலாம் சரண், இப்ப நம்ம என்ன பண்றது? அதுலதான் நம்ம திங்ஸ் எல்லாமே இருக்கு. கையில தண்ணி பாட்டில் கூட இல்ல, சாப்பிட எதுவுமே இல்ல. இனி என்ன பண்றது? இந்த காட்டுக்குள்ள கிடைக்கிற பொருளை வச்சுதான் நம்ம இந்த பயணத்தை தொடரணும். சரி வா, நடக்க ஆரம்பிப்போம். இருவரும் நெடுந்தூரம் நடந்தனர். இரவில் எதுவும் சாப்பிடாததால் கண்கள் சுழற்சி அடித்தது பாண்டிக்கு. அப்போது ஒரு சின்ன சுனையின் நீரோட்ட சத்தம் கேட்க இருவரும் அந்த திசையை நோக்கி நடந்தனர். அவர்கள் நடக்கும் திசையில் ஒரு மரத்தில் 2 பழங்கள் மட்டுமே பழுத்த நிலையில் தொங்கியதை பார்த்த சரணும் பாண்டியும் அதை கொய்யாம் என்று நினைத்து பறித்து உண்டனர். சிறிது நேரத்துக்கெல்லாம் தொண்டை எரிய ஆரம்பித்தது. இருவராலும் அந்த எரிச்சலை தாங்க முடியவில்லை. சரண், தொண்டையெல்லாம் பயங்கரமா எரியுதுடா. எனக்கும் தான் பாண்டி, எரிச்சலை தாங்கவே முடியல. தண்ணி வேணும்டா. எனக்கும் தான்டா. பக்கத்துல ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேக்குது, வா நம்ம உடனே போய் தண்ணி குடிப்போம் என்று இருவரும் வேகமாக நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் படும் கஷ்டங்களை எல்லாம் அந்த மரத்தின் மீது அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் சென்னி. அவள்தான் அந்த மரத்தின் 2 பழங்களை மட்டும் பழுக்க வைத்திருந்தாள். அந்த பழம் தொண்டையை அரிக்க செய்யும் தன்மையுடையது. வேகமாக தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு சென்ற சரணும் பாண்டியும் அந்த குளத்தின் நீரை மடமடவென அருந்தினர். ஐயோ முடியலடா, தொண்டையெல்லாம் எரியுது என்று மாற்றி மாற்றி இருவரும் புலம்பிக் கொள்ள அங்கு சிரிப்பு சத்தம் காதை கிழித்தது. அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் இருவரும் காதை அழுத்தமாக அடைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த சத்தம் மூளையை சிதறவிடும் அளவிற்கு இருந்தது. சரண், என்னடா இது? யாருடா இப்படி சிரிக்கிறது? இந்த காட்டுல ஒரு மோகினி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை அது வேலையா இருக்குமோ என்று சரண் கூறிக்கொண்டிருக்கும் போதே சத்தம் நின்றது. அப்போது ஒரு பேச்சு குரல் கேட்டது. என் ஈசனை தரிசிக்க விடாது செய்த மூடர்களே, இன்னும் பல தண்டனைகள் உள்ளது உங்களுக்கு என்று ஒரு குரல் கேட்க இருவரும் பயந்து நடுங்கினர். அந்த பயத்தோடே மீண்டும் நடக்க துவங்கினர். அப்போது திடீரென அடைமழை பொழிய அவர்கள் சென்ற பாதையின் எதிரில் ஒரு குகை தெரிய இருவரும் அந்த குகைக்குள் சென்று தஞ்சமடைந்தனர். குகையில் குளிருக்கு இதமாக நெருப்பு மூட்ட அங்கு கிடந்த காய்ந்த சருகுகளையும் குச்சிகளையும் வைத்து நெருப்பு மூட்டினான் பாண்டி. அப்போதுதான் சரண் ஒன்றை கவனித்தான். அந்த இருளில் நெருப்பு வெளிச்சத்தில் அந்த குகையில் ஏதேதோ சொற்கள் எழுதப்பட்டிருந்தன. எரிந்து கொண்டிருந்த ஒரு கட்டையை எடுத்து அதன் வெளிச்சத்தில் அந்த எழுத்துக்களின் அருகில் சென்று அதை படிக்க முயற்சித்தான். அவன் அந்த எழுத்துக்களை புரியாமல் பார்த்தாலும் சரளமாக படித்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, தகடூரை ஆட்சி செய்த அரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி ஆட்சி காலத்தில் நடந்த போர், தகடூர் யாத்திரையை பற்றின சில குறிப்புகள். அந்த போரை நேரில் கண்ட புலவர்கள் பாடிய நூலே தகடூர் யாத்திரையாகும். அதியமான் நெடுமான் அஞ்சி அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அரசன் என்று சொன்னால் அனைவருக்கும் சட்டென்று ஞாபகம் வந்துவிடும். அஞ்சியின் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு தலைநீர் என பெயர் பெற்றிருந்தது. தலைநீர் என்பது ஒகேனக்கல் அருவியின் சங்க காலத்து பெயர்தான். அந்த கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றாக படித்துக் கொண்டே இருக்கையில் அதில் வந்த பெயர்களும் வந்த கதைகளும் அவனை ஏதோ செய்தது. டே பாண்டி, இங்க வா என்று கத்தினான். ஏண்டா அப்படி கத்துற? இதோ வர. டே, இதுல எழுதி இருக்கிறத படி. இது என்ன எழுத்தெல்லாம் இப்படி இருக்கு? ரொம்ப பழைய தமிழ் மாதிரி தெரியுது சரண். ஆமாண்டா, பழைய தமிழ் தான். ஆனா நம்மனால அதை ஈஸியா படிக்க முடியுது. அது எப்படி பழைய தமிழ் புரியும் என்று கேட்டவனை எரிச்சலோடு, முதல்ல நீ அதை படிடா என்று கூறினான்.
சரி சரி படிக்கிறேன், ஏன் கோவப்படுற என்று அதை படிக்க ஆரம்பித்தான் பாண்டி. சித்தர்குடில் அழகான மூலிகை காடு, அதில் அழகிய திருமேனியோடு எழுந்தருளிய மூலிகேஸ்வரர் ஐயன் கோவில். அந்த கோவில் பல தலைமுறை கடந்து மனிதர்கள் யாரும் தரிசிக்க முடியாத கோவிலாக மாறப்போகிறது. பல தலைமுறைகளாக காவலர் வம்சத்தில் இருந்த கடைசி காவலர்களான சகோதரர்களால் இக்கோவில் மூடப்படும். அதற்கு காரணம் ஒரு கன்னியாக இருப்பாள். சாபங்களும் மர்மங்களும் ஈசனை அபகரிக்கும் சூழ்ச்சிகளும் நிறைந்த இந்த காட்டுக்குள் பிறவிகள் பல எடுத்து வீரர்கள் அவதரிப்பர். கல்வர்கள் காவலர்களாய் மாறுவர். கன்னியின் ஆன்மா கோபம் தணிந்து வீரர்களுக்கு வழிகாட்ட மூலிகேஸ்வரர் ஐயன் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். என்னடா இது இப்படி எழுதியிருக்க? எனக்கும் இதுதாண்டா புரியல. கல்வர்கள் காவலர்களாய் மாறுவர். எனக்கு என்னமோ இதுல சொல்லப்பட்ட பத்ரனும் வீரனும் நம்ம 2 பேர் தான்னு தோணுது. நீ என்ன உளர்ற? அது எப்படி நம்மளா இருக்க முடியும்? நான் ஒன்னும் உளரல. ஆசிரமத்துல குருஜி கூட இப்படித்தானே ஏதோ சொன்னாரு. நல்லா யோசி பாண்டி, இந்த காட்டுக்குள்ள வந்த யாருமே இது வரைக்கும் உயிரோடு இருந்ததில்ல. அப்படி இருக்கும்போது கடந்த 4 நாளா நம்ம இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கோம். நம்மளுக்கு பல இன்னல்கள் வந்தாலும் நம்ம சாகலையே. நீ யோசி, வித்தியாசமான குரல் சத்தம் எல்லாம் கேக்குது. உயிருக்கு பெருசா எந்த ஆபத்தும் இதுவரைக்கும் வரலையே. சிறிது நேரம் யோசித்த பாண்டி ஆமாம் என்று ஒப்புக்கொண்டான். அது மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கும் இந்த தமிழ படிக்க தெரியுமா? சொல்லு, அது எப்படி நம்ம இவ்வளவு சுலபமா இந்த வார்த்தைகளை எல்லாம் படிக்கிறோம்? அப்புறம் அந்த பொண்ணுடைய குரல் இன்னும் கூட என் காதுல கணீர் கணீர்னு அந்த சிரிப்பு சத்தமும் அந்த குரலும் கேட்டுக்கிட்டே இருக்கு பாண்டி. அவன் அமைதியாக சரண் கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்தான். சரி, நீ சொல்ற மாதிரி நம்ம தான் அந்த காவலர்கள்னா அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நம்மனால என்ன பிரச்சனை வந்திருக்கும்? நம்ம கேள்விக்கு பதில் அந்த ஆன்மா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அத தெரிஞ்சுக்காம நம்ம அந்த கோவில நெருங்க முடியாது. ஆனா இன்னும் பௌர்ணமிக்கு 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆன்மாவே என்ன நடந்ததுன்னு நம்ம கிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சரண் கூறியதை கேட்ட பாண்டி, ஆனா இந்த 3 நாளைக்குள்ள அந்த ஆன்மா நம்மளை என்ன பாடுபடுத்த போகுதோ? மழையை பொருட்படுத்தாமல் குகையை விட்டு வெளியே வந்தான் சரண். சரண், இப்ப எதுக்கு குகையை விட்டு வெளியே வந்த? மழை எப்படி கொட்டுது, இப்ப நம்ம எங்கேயும் போக முடியாது. சென்னி, சென்னி, எங்க இருக்க? எங்க முன்னாடி வா. சென்னியா? யாரு சரண்? நீ யார கூப்பிட்டு இருக்க? நம்மள பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கே அந்த ஆவியத்தான் கூப்பிடுற. என்ன, அது பேரு சென்னியா? ஆமா பாண்டி, கல்வெட்டுல அந்த ஆத்மாவுடைய பேரு சென்னின்னு தான் ஒரு இடத்துல இருக்கு. சென்னி, இங்க முன்னாடி வா. நீ இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீ எங்களை பழி வாங்கத்தான் இந்த காட்டுல பல காலமா இருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. புயல் காத்து அடிச்சது, அதுல எங்க பேக் காணாம போனது, பசியிலும் தாகத்திலும் எங்களை தவிக்க வச்சது, அந்த நேரம் அந்த படத்தை எங்க கண்ணுல காமிச்சு எங்களை சாப்பிட வச்சு எங்க தொண்டையில அரிப்பை ஏற்படுத்தி தவிக்க வச்சது, எல்லாத்துக்கும் காரணம் நீதானே எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப பொழிஞ்சிட்டு இருக்கிற இந்த கடும் மழையும் உன்னாலதானே எனக்கு தெரியும். எங்களுக்கு இன்னும் எவ்வளவுதான் தடைகளை ஏற்படுத்த போற? எங்க முன்னாடி தயவு செஞ்சு வா என்று கத்தினான் சரண். என்னடா சொல்ற? இந்த மழையும் அந்த ஆவியோட வேலைதானா? ஆமா, தயவு செஞ்சு எங்க முன்னாடி வா. எங்கனால உனக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களை நீ மன்னிச்சிரு. மன்னிப்பா என்று ஒரு குரல் கேட்க, குரல் வந்த திசையை நோக்கி இருவரும் திரும்பினர். கண்ணுக்கு யாரும் தென்படவில்லை என்றாலும் குரல் மட்டும் கேட்க சென்னி நடந்தவற்றை கூற ஆரம்பித்தாள். இந்த தகடூர் கிராமத்திலிருந்து பல மைல்கள் தள்ளி எங்களது மலைவாழ் கிராமம் இருந்தது. நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வளமான வாழ்வு. சிறு வயதிலிருந்து இன்னல் என்ற ஒன்றை நான் கண்டதே இல்லை. துள்ளி திரிந்து பதுமையை போல் வளர்ந்தவள் நான். எங்கள் வழக்கப்படி பிறந்ததிலிருந்து ஜாதகம் என்ற ஒன்றை நாங்கள் பார்க்கவே மாட்டோம். திருமணத்திற்காக என் பெற்றோர் என் ஜாதகத்தை பார்த்தனர். இன்றிலிருந்து சரியாக 10 சூரிய உதயங்கள் மட்டுமே தங்களின் மகளின் வாழ்வில் காண முடியும் என்று ஜோதிடர் கூறிவிட்டார். முதலில் புரியாமல் பார்த்த எனது பெற்றோர் பிறகு ஜோதிடர் உங்களின் மகளின் ஆயுள் 10 தினங்கள் மட்டுமே என்று கூற அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். எனது பெற்றோருக்கு நான் ஒரே மகள், அதுவும் பல காலங்களாக குழந்தையின்றி அந்த மூலிகேஸ்வரர் கொடுத்த வரத்தினால் பிறந்தவள் என்று என் பெற்றோர் அடிக்கடி கூறுவர்.
அப்படிப்பட்ட எனக்கு ஏன் இந்த நிலை? குருஜி, அந்த பொண்ணு அம்முவுக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு குருஜி. இங்க வரும்போது இருந்த நிலைமையை விட இப்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது என்று கூறினார் வைத்தியர் சுவாமிநாதன். நான் சொன்ன மூலிகையே தொடர்ந்து கொடுங்க. மூலிகேஸ்வரன் அருளால அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள்ல உடம்பு பரிபூர்ணமா குணமாயிடும். சரிங்க குருஜி. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் சுவாமிநாதா. அந்த பசங்களை பத்தி தானே? ஆமாங்க குருஜி, அவங்க இங்கிருந்து போய் 4 நாட்களுக்கு மேலாச்சு. அவங்கள பத்தின ஒரு செய்தியும் இல்லையே. அதான் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. பயம் எதுக்கு சுவாமிநாதா? அவங்க 2 பேராலையும் எந்த பிரச்சனையும் வராது. அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைய முடிக்கத்தான் இங்க வந்திருக்காங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் பயப்படாதே. நீ அந்த குழந்தையோட மருத்துவத்துக்கான வேலைகளை பாரு. அவங்க 2 பேரும் இங்க திரும்பி வர்றதுக்குள்ள அந்த குழந்தைக்கு உடம்பு பரிபூரணமா சரியாகணும். அதுதான் இப்ப நம்மளுடைய வேலை. அங்க நடக்க வேண்டியத மூலிகேஸ்வரனே பாத்துப்பான். இன்னும் 3 முழு நிலவுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். குருஜி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது சுவாமிநாதா. சென்னிய பத்தி தானே? அதிசயம் நிகழப் போகுது. ஆனா அது என்னன்னு நடக்கும் போதுதான் தெரியும். இதுவரை அது மாதிரியான ஒரு அதிசயம் நடந்தே இருக்காது. எல்லாமே அம்பிகையின் கருணையால நடக்க போகுது என்று கூறி அதோடு சுவாமிநாதனின் கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் குருஜி. சுவாமிநாதனுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் மூலிகேஸ்வரர் மக்களுக்கு காட்சியளிக்க போகிறார் என்பதை அவருக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அந்த மனநிலையுடனே குருஜியின் அறையை விட்டு சென்றார் சுவாமிநாதன். சென்னி, 10 தினங்கள் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன் என்று ஜோதிடர் கூறியதை நம்பாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் கூறியது அனைத்தும் நடந்திருக்கிறது. எனக்கு இதுபோல் நிலை ஏற்பட்டதை என் அன்னையால் தாங்கிக் கொள்ள முடியாது. உடல்நிலை குறைவு ஏற்பட்டதால் என் தந்தை என் அன்னையை பார்த்து கொள்ள வேண்டியதாக போய்விட்டது. ஆகையால் நான் ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். மூலிகேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த இந்த பிறப்பை அவர்தான் நீட்டிக்க வேண்டும் என்ற வைராகியத்தோடு நான் என் பயணத்தை ஆரம்பித்தேன். நான் பயணத்தை மேற்கொண்ட நேரம் புயல், மழை, காற்று என என் பயணத்துக்கு பல இடையூறு. அன்னம் தண்ணீர் பொருட்படுத்தாது பயணத்தை தொடர்ந்தேன். மார்க்கண்டேயனுக்கு காட்சி தந்து ஆயுளை நீட்டிய என் அப்பன் ஈசன் எனக்கும் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு அவ்வளவு இன்னல்களையும் தாண்டி சித்தர்குடிலில் காலடி எடுத்து வைத்தேன். அன்று என் ஆயுளின் கடைசி இரவு. மறுநாள் காலை சூரிய உதயத்தை நான் காண மாட்டேன் என்ற எண்ணம் எனக்குள் எழும்பும் போதெல்லாம் நீலி போல் கோபம் அதிகமானது. அந்நேரம்தான் பூஜை முடிந்து கதவு அடைக்கப்பட்டு குருக்கள் சென்றிருந்தார். நீங்கள் காவல் காத்து கொண்டிருந்தீர். என் முயற்சிகள் அனைத்தும் வீணாய் போனது. ஈசனை தரிசிக்க முடியவில்லை. மார்க்கண்டேயன் போல் எனக்கு ஈசன் காட்சியளித்து என் ஆயுளை நீட்டிப்பார் என்பதெல்லாம் நடக்காத காரியம் என்று என் மனதுக்கு தெரிந்தாலும் அவரின் இந்த தரிசனத்தோடு என் உயிர் போக வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் கடைசியாக அவரை ஒரு முறை கூட பார்க்க எனக்கு நீ அனுமதி தரவில்லை. உங்களிடத்தில் அழுது கெஞ்சி மன்றாடி வேண்டினேன். வீரனின் மனம் சிறிது இலகியது. ஆனால் நீ என் ஆதங்கத்தையும் அழுகையையும் பொருட்படுத்தாது கதவை திறக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தாய் பத்ரா என்று பாண்டியை மட்டும் கை காண்பித்தாள் சென்னி. என்ன, நான் மட்டுமா என்று அதிர்ச்சியானான். ஆமாம், நீ மட்டும்தான். வீரனுக்கு என் மேல் சிறு கரிசனத்தோடு என் அழகிலும் நான் சொன்ன கதையிலும் என் மீது அன்பு ஏற்பட்டது. ஆகையால் உன்னிடம் வாக்குவாதம் மேற்கொண்டான். ஆனால் நீ அதை எதையும் பொருட்படுத்தவில்லை. பூஜைகள் முடிந்து அடைக்கப்பட்ட நடையை எக்காரணத்தைக் கொண்டும் திறக்க மாட்டேன் என்று பிடிவாதத்தோடு இருந்தாய். உன்னால் தான் நான் பல காலமாக இந்த காட்டில் ஆவியாக அலைந்து கொண்டிருக்கின்றேன் என்று சென்னி சொன்னதும் பாண்டி சரணை முறைத்தான். ஓ, இது ஜென்ம ஜென்மமா வர பழக்கமோ என்று முணுமுணுத்தான் பாண்டி. நாங்க அந்த ஈஸ்வரனை பார்க்க விடலைங்கிறதுனாலதான் எங்களுக்கு நீ சாபம் விட்டையா? அப்புறம் நீ இந்த மாதிரி ஆவியா அலையறதும் இதனாலதானா? ஆமா, ஆனா நான் ஆவியா அலையறதுக்கு காரணம் வேற. வேறவா? அது என்ன காரணம்? உங்க 2 பேரையும் என்று தயங்கி சென்னி மேலும் கூற ஆரம்பித்தாள். நான் கொன்னதால முனிவர் எனக்கு விட்ட சாபம். கோவில் காவலர்களா தலைமுறையா இருந்து வந்த உங்களை நான் தான் கொன்னேன்.
அடி பாவி என அதிர்ந்தான் பாண்டி. எங்கள நீ கொன்னியா? அது எப்படி சாத்தியம்? நாங்க 2 பேரும் கோவில் காவலர்கள், பலம் பொருந்தியவர்களா இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது பாண்டியின் பேச்சை இடைமறித்து சரண் பேசினான். நீ ஒரு பொண்ணு, உன்னால எப்படி இங்க 2 பேரையும் கொண்டு இருக்க முடியும்? இது நம்புற மாதிரி இல்ல சென்னி. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. நான் ஒரு காட்டுவாசி இனத்தை சேர்ந்தவள், வேட்டையாடுதல்ல சிறந்தவளாயிருந்தேன். என் குலத்தில் எல்லாரும் வேட்டையாடுதலில் தேர்ந்தவர்கள். நானும் அதில் விதிவிலக்கு இல்ல. அதனால் எனக்கு ஒரு சிறப்பு திறமை இருந்தது. நான் யாரையும் ஒரே தாக்குதலில் கொல்லக்கூடிய திறமை கொண்டவள். அப்படியா? சரி, நீ எங்களை எப்படி கொன்ன என்று ஆர்வமாக கேட்டான் பாண்டி. உங்கள் இருவரின் புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் கண்டு நான் அஞ்சினேன். ஆகையினால் ஒரு திட்டம் தீட்டினேன். வீரனுக்கு என் மீது இருந்த ஈர்ப்பை நான் உபயோகித்துக் கொண்டேன். உங்கள் இருவருக்கும் மத்தியில் சண்டையை ஏற்படுத்தினேன். நான் நினைத்தது நடந்தது. வீரன் எனக்காக உன்னிடத்தில் சண்டையிட்டான். ஆலய கதவை திறக்கச் சொல்லி மன்றாடினான். ஆனால் நீ அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. நீங்கள் இருவரும் நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தீர். அந்நேரம் நான் அதீத கோபம் கொண்டேன். அக்கோபத்தின் விளைவாக வேட்டையாடுதலுக்காக நான் என் இடையில் மறைத்து வைத்திருந்த வேட்டை அருவாளை கொண்டு பத்ரனை தாக்க முற்பட்டேன். அப்பொழுது பத்ரனை காக்க வீரனான நீ குறுக்கே வந்து வெட்டுப்பட்டாய். அது நஞ்சு தடவிய கத்தி என்பதால் நீ உயிருக்கு போராடி கொண்டிருந்தாய். என் சூழ்ச்சியை பத்ரனான நீ அறிந்து விட்டாய் என்பதை நான் அறிந்தேன். ஆகையால் நீ கோபம் கொண்டு என்னை தாக்க வரும் பொழுது அதே கத்தியால் உன்னையும் கொன்றேன். அது கடுமையான நஞ்சு தடவப்பட்ட கத்தி என்பதால் சிறிது நேரத்திற்கெல்லாம் இருவரின் உயிரும் உடலை விட்டு பிரிந்து விட்டது. பிறகு நான் என்னை வெகுவாக சமாளித்துக் கொண்டு ஆலய கதவை திறக்க முற்படும் பொழுது அங்கு வந்த நாக சித்தர் எனக்கு சாபம் அளித்தார். அவரிடம் மன்றாடி அழுத போது அவரே சாபத்திற்கான விமோச்சனத்தையும் வழங்கினார். நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒரு பிறவி கொண்டு இக்காட்டிற்கு வரும் வரை நான் ஆவியாக இருப்பேன் என்றும், எந்த கதவை திறக்க நான் உங்களை கொன்றேனோ அந்த கதவு உங்கள் இருவரின் கைகளால் திறக்கப்படும் பொழுதுதான் என் ஆன்மாவிற்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் கூறினார். அப்படி இல்லாமல் வேறொருவரால் இக்கதவு திறக்கப்பட்டது என்றால் என் ஆன்மாவிற்கு என்றும் மோட்சம் கிடைக்காது. நான் ஆவியாக இக்காட்டில் எப்பொழுதும் சுற்றி திரிய வேண்டும் என்பதே அச்சாபம் என்றாள் சென்னி. நீ பண்ணது ரொம்ப அநியாயம் சென்னி. எங்களை ஒரு பிறவியில கொன்னது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள நாங்க இப்ப வந்த போது எங்களை பாடா படுத்தின. இதெல்லாம் நியாயமா? நியாயம் இல்லை என்று எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் வந்த நோக்கம் சரியில்லையே. ஆகையால் தான் நான் இது போலெல்லாம் நடந்து கொண்டேன். நீங்கள் அந்த எம்பெருமானின் காவலர்கள். உங்கள் வம்சம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் போனது. ஈசனை காக்க தங்களின் இருவரின் இன்னுயிரை கொடுத்துள்ளீர். அப்படிப்பட்ட நீங்கள் இப்பிறவியில் கள்வர்களாக வந்தது முறைதானா? உங்களின் பிறவியின் நோக்கத்தை புரிய வைக்கவும் எனக்கு உங்கள் மீதிருந்த கோபத்தை தீர்த்து கொள்ளவும் தான் இது போலெல்லாம் உங்களிடத்தில் நான் செய்திருந்தேன். கோபம் என்று நான் கூறியது அன்று என்னை நீங்கள் ஈசனை தரிசிக்க வைத்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்காது என்பதே என் எண்ணம் என்று கூறி முடித்தாள் சென்னி. நாங்க ஒன்னும் வேணும்னே திருட வரல. எங்களுக்கு ஒரே தங்கச்சி அம்மு. அவளுடைய மருத்துவ செலவுக்கு பணம் வேணும். அதுக்காகத்தான் நாங்க இந்த காரியத்தை செய்ய ஒத்துக்கிட்டோம். மத்தபடி எங்களுக்கு இதுல துளி கூட விருப்பம் கிடையாது என்று சரண் கூற சென்னி மேற்கொண்டு பேசினாள். எனக்கு அனைத்தும் தெரியும். நீங்கள் இருவரும் கவலைப்பட வேண்டாம். உங்களின் தங்கைக்கு குருஜி வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காட்டில் கிடைக்கும் அற்புத மூலிகைகளை கொண்டு அவளுக்கான வைத்தியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் அவள் பூரணமாக குணமடைவாள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கும் தீய எண்ணத்தை கைவிட்டால் மட்டுமே கோவிலை உங்கள் கண்முன் காண்பிக்க நான் உதவி செய்வேன். இல்லையேல் காட்டில் நீங்கள் தொடர்ந்து திரிந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். எப்போதும் உங்கள் கண்ணிற்கு அந்த ஆலயமும் ஈசனும் தென்படவே மாட்டார்கள். நான் இன்னும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இக்காட்டில் ஆவியாக திரிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஈசன் தீயவர்களின் கையில் சேர நான் அனுமதியே. எங்க தங்கச்சி எப்படி இந்த ஊருக்கு வந்தா? அவ வந்தது எப்படி எங்களுக்கு தெரியாம போச்சு? அந்த கேள்விக்கு பலமாக சிரித்தாள் சென்னி. அனைத்தும் ஈசனின் விளையாட்டுகளில் ஒன்று. கூடிய விரைவில் அவள் குணமடைவாள்.
அப்படி இருக்க உங்களின் இந்த எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள். நாங்க எங்க தங்கச்சிக்காக தான் இங்க வந்தோம். இப்ப அவ பரிபூர்ணமா குணமடைஞ்சிருவான்னு நீயே சொல்லும் போது எங்களுக்கு இதை திருடுறதுக்கான தேவை எதுவுமே இல்ல. அதனால நாங்க எங்க பிறவி நோக்கத்தை புரிஞ்சிட்டோம். இனி நாங்க இந்த கோவிலுக்கு காவலர்களா இருப்போம். எங்களின் விட்டு போன பிறவி கடனை இப்பிறவியில நாங்க தொடர்வோம் என்று சத்தியம் செய்தனர் இருவரும். எங்களின் இந்த பிறவியின் இறுதி மூச்சு நிற்கும் வரை நாங்கள் இந்த கோவிலுக்கு பாதுகாவலர்களாக இருப்போம். இதற்கு அப்புறம் வரும் எங்களோட வம்சமும் இந்த கோவிலுக்கு காவலர்களா இருப்பாங்க என்று வாக்களித்தனர் இருவரும். சத்தியத்தை என்றும் மீற மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில் இப்போது உங்கள் இருவரின் கண்களிலும் மறைத்து வைத்திருந்த ஆலயத்தை நான் காண்பிக்கப் போகிறேன் என்று கூறிய சென்னி அவளின் மாயாஜாலத்தினால் இருவர் கண்ணிற்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த கோவில் அழகை ஜொலிக்க வைத்து காண்பித்தாள். பாண்டியும் சரணும் ஆச்சரியம் தாங்காது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பாண்டியும் சரணும் தங்களின் பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டனர். நாளைக்கு விடியும் தினம் பௌர்ணமி. பல காலமாக இருந்த சாபங்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாள். என்னுடைய இந்த ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்கப் போகிற நாள். பல காலமாக இந்த பகுதி மக்கள் எந்த ஈசனை பார்க்க தவம் கிடந்தாங்களோ அது நடக்கப் போகிற நாள். நாளை காலை சூரிய உதயமான நாளிகையில் நீங்கள் இந்த கதவை திறந்து ஈசனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் என்று கூறினாள் சென்னி. சிறிது நேரம் உறக்கத்திற்கு பின்பு 3 மணிக்கெல்லாம் சரணும் பாண்டியும் நீராடி விட்டு கோவில் கதவை திறக்க இருவருக்கும் ஆச்சரியம். அங்கு ஈசனுக்கு புது மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டும் தீபதூபத்தின் வாசமும் நிறைந்திருந்தது. சென்னியின் குரல் கேட்டதும் தான் இருவரும் சுயநினைவிற்கு வந்தனர். ஏன் இப்படி இருவரும் ஸ்தம்பித்து போயிருக்கிறீர்? நான் உங்களிடம் சொன்னதை மறந்து விட்டீரா? இது சித்தர் குடில். தினமும் ஈசனுக்கு சித்தர்களால் பூஜைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அது மனிதர்களின் கண்களுக்கு தெரியாது. நான் இப்பூஜைக்கு சித்தர்களுக்கு உதவி இருக்கிறேன். என்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை நானும் செய்வேன். ஆகையால் தான் எனக்கும் தெரியும் தினமும் பூஜை நடக்கிறது என்பது. ஓ அப்படியா? சரி, இப்போ நாங்க என்ன பண்ணணும்? கதவு உங்களால் திறக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் இறைவனுக்கு தீப தூபங்களை காட்டுங்கள். நான் இறைவனை கண்குளிர கண்டு அவரின் திருவடியில் என் ஆன்மா சரணடைய பிரார்த்திக்கிறேன். சரணும் பாண்டியும் ஈசனுக்கு தீபதூப ஆராதனைகளை காண்பித்த நேரம் அங்கு ஒரு சித்தர் காட்சியளித்தார். சித்தரை பார்த்த இருவரும் அவரை வணங்கினர். சென்னியும் சித்தரை வணங்கினாள். ஆனால் அவர்களுக்குள் எந்த ஒரு உரையாடலும் நிகழவில்லை. சித்தர் சென்னியின் ஆன்மாவிற்கு மோட்சம் கொடுக்கும் வேளை சரண் குறுக்கிட்டான். சாமி, எனக்கு ஒரு ஆசை, கேட்கலாங்களா? சித்தர் பலமாக சிரித்தார். நீ என்ன கேட்க விளைகிறாய் என்பது எனக்கு நன்கு தெரியும். உன் விருப்பம் நிறைவேறும். அதன் பின்பு சென்னியின் ஆன்மா இறைவனடி சரணடையும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தார். டேய், இங்க என்னடா நடக்குது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய வரும். சரண் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவர்களின் அருகில் ஒரு மத்தாப்பு ஒளி தெரிய அந்த ஒளி சிறிது சிறிதாக குறைந்து ஒரு அழகிய பெண்ணின் உருவம் தெரிந்தது. பாண்டி ஒரு நிமிடம் அதிர்ந்தான். சரணின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. ஓ, புரிஞ்சிருச்சு என்று பாண்டி தலையை ஆட்டி கிண்டல் செய்ய அந்த ஒளியிலிருந்து தெரிந்த சென்னி முதலில் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டாள். உங்கள் இருவரின் உயிரை பறித்ததற்காக என்னை மன்னியுங்கள். என் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னை அதுபோல் செய்ய வைத்து விட்டது என்று அவள் கூற, நீ செஞ்ச தப்புக்குதான் சித்தர் உனக்கு சாபம் கொடுத்து இவ்வளவு வருஷமா காட்டுல மோகினி பேய அலைஞ்சிட்ட. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு, மன்னிப்பெல்லாம் தேவையில்லை என்று பாண்டி கிண்டலாக சொல்ல, டேய் கொஞ்சம் வாய மூடுறையா என்று எரிச்சலானான் சரண். சென்னி, எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை ஒரே ஒரு முறை பாக்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான். நீ என்ன பார்க்க ஆசைப்படுவீன்னு எனக்கும் தெரியும் வீரா. என்னதான் இருந்தாலும் நீ என்ன விரும்பி இருக்க, நானும் உன்ன என்று கூறி வெட்கப்பட்ட சென்னி, எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற வீரா. ரொம்ப வருஷமா இந்த காட்டிலேயே தெரிஞ்சுட்ட. இப்ப இந்த காட்டை விட்டு போக எனக்கு மனசே இல்ல. ஆனா என் ஆன்மா இப்ப முக்தி அடைந்துதான் ஆகணும். இனி இந்த கோவிலும் லிங்கமும் பத்ரன் வீரனான உங்கள் இருவரின் பொறுப்பு. தீயவர்கள் யார் கையிலும் லிங்கம் சென்றடையாது. நீங்கள் இருவரும் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிய சென்னி ஈசனை கண்ணீர் மல்க வணங்கினாள். நான் விடை பெறுகிறேன். அவளின் ஆன்மா இறைவனடி சேர்ந்தது.
சித்தர் குடலில் நடந்தவைகளும் கோவில் திறக்கப்பட்டதையும் தனது தியான சக்தியால் அறிந்த குருஜி வைத்தியர் சுவாமிநாதன், ஊர் மக்கள், அம்மு, பாட்டி என அனைவரையும் அழைத்துக் கொண்டு ஈசனை தரிசிக்க வந்தார். பாண்டியும் சரணும் தங்கை நல்ல ஆரோக்கியத்தோடு வருவதை பார்த்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். அம்மு, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு தானே? நீ இப்ப நல்லா இருக்கலமா? நான் நல்லா இருக்கண்ணா. அம்முவின் பக்கத்தில் நின்றிருந்த குருஜியை சரணும் பாண்டியும் கையெடுத்து கும்பிட்டனர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்க தங்கச்சிய நீங்க குணப்படுத்திட்டீங்க. பிணியை கொடுத்தவனும் அவனே, அதை எடுக்க செய்தவனும் அவனே. இது அனைத்தும் நீங்கள் இருவரும் இங்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட நாடகமாகவே கருதுகிறேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. எங்கேயோ இருந்த நாங்க இங்க வரவழைக்கப்பட்டு எங்க முன் ஜென்மத்தை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க முன் பிறவியில விட்டு போன பணியை தொடரவே இந்த பிறவியின் நோக்கம்னு தெரிஞ்சிட்டோம் என்று சரண் கூறினான். உங்கள் கடமையை இனி நீங்கள் பொறுப்போடு செய்ய வேண்டும். அதற்கு நானும் இந்த ஊர் மக்களும் என்றும் துணை நிற்போம். நன்றி குருஜி என்று இருவரும் கூற, சரி வாங்க எல்லாரும் ஈசனை வணங்குவோம். குருஜியின் கைகளால் தீப தூப ஆராதனைகள் செய்யப்பட்டு ஊர் மக்கள் அனைவரும் ஈசனை மன நிறைவுடன் வணங்கினர்.